குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 5/4/2024ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரியோதயம் 6 மணி 9 நிமிடம். திதி இன்று காலை 9 மணி 59 நிமிடம் வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் பிற்பகல் 2 மணி 57 நிமிடம் வரை அவிட்டம், பின்பு சதயம். நாம யோகம் காலை 6 மணி 47 நிமிடம் வரை சாத்தியம், பின்பு சுபம். கரணம் இரவு 8 மணி 50 நிமிடம் வரை கௌளவ கரணம், பின்பு தைத்துள கரணம். அமிர்தாதி யோகம் முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் பகல் 10:30 12 மணி வரை, யமகண்ட பிற்பகல் 3 மணி 4:30 வரை. குளிகை காலை 7:30 9 மணி வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12 மணி 30 நிமிடம் முதல் 1 மணி 30 நிமிடம் வரை, மாலை 6:30 7:30 வரை. வாரசுல மேற்கு பரிகார வெள்ளம். சந்திராஷ்டிரம் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். அதாவது புனர்பூசம் அப்படின்னு சொன்னால் கடகராசிக்கு சந்திராஷ்டிரமம். ஏன்னா மிதுனத்திலையும் புனர்பூசம் இருக்கு. கடகராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் காலை 8 மணிக்கு மேல சந்திராஷ்டிரமம் ஆரம்பமாகிறது. கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை, சுப முகூர்த்த நாள், தேசிய கடல் சார்ந்த தினம் அப்படிலாம் சொல்லக்கூடியது. இன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க. இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் வசம்பு, ஏலக்காய், இது 2 மட்டும் கொண்டு போங்க. இப்போ நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு நம்ம பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க ததாஸ்து அப்படின்னு. ததாஸ்துனா என்ன, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத பார்க்கலாம். அந்த வார்த்தையை சொல்லலாமா வேணாமா அப்படின்றத பார்க்கலாம். மீன லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன், சுக்கிரன், ராகு பகவான். மேஷத்தில் புத பகவான் வக்ரம் பெற்றிருக்கார் குரு பகவானோட. அதே மாதிரி ரிஷபத்தில் மாந்தி பகவான், கன்னியில் கேது பகவான். சந்திர பகவான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கும்பராசிக்கு காலையில் 7 மணி 12 நிமிஷத்துக்கு சந்திர பகவான் கும்பராசிக்குள் பிரவேசம். கடகராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. கும்பத்தில் சனி பகவானும் அங்காரக பகவான். அதாவது ததாஸ்து அப்படின்னா அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வார்த்தைகள் பலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பெரியவர்கள் வீட்டில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லி நீங்க கேள்விப்பட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்படின்னா என்ன, எதற்கு நாம் இதற்கு பயப்பட வேண்டும்? சில பேர் ததாஸ்து சொன்னாலே பயப்படுவாங்க. நமக்கு நல்ல விஷயங்கள் பேசும்போது மேல இருந்து ஒரு தேவதை அப்படி சொல்லும். எது சொன்னாலும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அது சொல்லுமா. அதனாலதான் சில விஷயங்களை பத்தி நாம பேசும்போது அதிகம் யோசிப்பதோ சிந்திப்பதோ நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் நிறைய பேருக்கு இருக்கிறதே இல்லை. சரி, இது ஏன் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, ததாஸ்து என்கிற வார்த்தை அப்படியே ஆகட்டும், அவ்வாறு ஆகுக, அதற்கு அர்த்தம். எந்த வீட்டில் சுபகாரியம் நடந்தாலும் வீட்டில் விழாக்கள் ஆசீர்வாத மந்திரங்கள், பகவானிடம் கோரிக்கைகள், வேண்டுகோள்கள், மந்திரங்கள் உச்சரிக்கும் போது மற்ற சில பிராமணர்கள் பார்த்தீங்கன்னா பெரியவர்கள், பெரிய குருமார்கள், வாத்தியார்கள் அடிக்கடி அந்த மந்திரங்களை நாம் உச்சரித்த பிறகு ததாஸ்து ததாஸ்து என்று அட்சதை நம் தலையில் போடுவார்கள், தெளிப்பார்கள். தனி தெளிக்கிறது, அட்சதை போடுறது அப்படின்னு. ஏன் அப்படின்னா ததாஸ்துவை பற்றி சில விவரங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். என்ன அப்படின்னா, நமது வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் அமங்கல சொற்களாக இருக்கக்கூடாது.
அதே போல யாருக்கும் சாபம் இடக்கூடாது. அதே போல நல்ல பயன் தரும் சொற்களை நாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நம்ம வீட்ல பாத்தீங்கன்னா, நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் எங்கும் தேவதைகள் நம்மிடையே உலவுவார்கள். அதனால தேவதைகள் அதிர்வலைகள் எங்கும் நிறைந்திருக்குமா. அதனாலதான் நம் சொற்களையே அப்படியே நடக்கட்டும் என்று அவர்கள் ஆசீர்வதிப்பார்கள். எப்போதும் அவர்கள் நாம் விரும்பியது போலவே நடக்கட்டும், நம் வார்த்தை பலிக்கட்டும், வேண்டுவது கிடைக்கட்டும் என்று வாழ்த்திக் கொண்டே இருப்பார்களாம். அவர்கள் சொல்லும் வார்த்தை தான் ததாஸ்து. எனவே நாம் விரும்பியது போலவே அது ஆகிவிடும், நடந்துவிடும். அதனாலதான் வீட்டிலலாம் எப்பொழுதுமே நல்ல வார்த்தையை பேசணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. துர்வார்த்தைகள், அமங்கல வார்த்தைகள் நாம் உச்சரித்தால் அது போலவே நடந்து விடுமா, சொன்னாலும் பலித்து விடுமா. மனிதன் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகள் நல்லதும் செய்யும், கெட்டதும் செய்யும். அதான் சொல்லுவாங்க, வெல்லும் கொல்லும் வாயிலே சனி என்று. இது பெரியவங்க சொன்ன வார்த்தைகள். நம் வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்ய வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட அபசகுண அமங்கல வார்த்தைகளை நாம் உச்சரிக்கவே கூடாது. மனசுல நினைக்க கூட கூடாது. எப்பொழுதும் நல்லதே நினைக்கணும், நல்லதே நடக்கும். மனதில் நினைப்பதுதான் வார்த்தையாக வெளியே வரும். மனோசக்திக்கு அதிகமான பலன் உண்டு. அதற்குதான் நாம் எப்போதும் பகவான் நாமத்தை விடாமல் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், உச்சரிக்க வேண்டும். அவன் அருள் பெற முடியும் என்பதற்காகத்தான் நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே சொல்வோம் என்று அடிக்கடி பெரியவர்கள் சொல்வது இதற்காகத்தான். அதாவது இதன் மூலம் மனதில் மட்டுமல்ல, நம் வீட்டிலும் நம்மை சுற்றிலும் எங்கும் சுபிட்சம் சந்தோஷம் என்றும் குடிகொள்ளும். சதமானம் பவதி என்று சொல்வார்கள். என்ன, நூற்றாண்டு வாழ்கை என்று வாழ்த்தும் போது ததாஸ்து சொல்வதால் அப்படியே நடக்கட்டும் என்று நமது நம்பிக்கை வீண் போனதில்லை. புத்திர பிராப்தி ரஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க, விவாக பிராப்தி ரஸ்து, ஆயுள் ஆரோக்கிய அபிவிருத்தி மங்களானி பவந்து என்று எல்லாம் இந்த திருமணம் நடக்கும், விவாகம் நடக்க வேண்டும், குழந்தை பிறக்க வேண்டும், ஆரோக்கியமாக நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று பிரார்த்தனைக்கு ததாஸ்து சொன்னால் அப்படியே நடக்கட்டும் என்று ஆசீர்வாதம் அளிப்பது வழக்கம். நம்மை சுற்றி தேவதைகள் இருக்கிறார்கள் என்பது உண்மை, சாஸ்திரம் உண்மை. அதுபோலதான் முனிவர்களும் யோகிகளும், குறிப்பாக நம்முடைய முன்னோர்களும் நம்மை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் நம் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருப்பதால் அதற்கெல்லாம் ததாசு ததாசு என்று சொல்கிறார்கள். நாம் சொல்லும் நல்ல வார்த்தைக்கும் சாபத்துக்கும் ததாஸ்து தான் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார். அதனால வீட்டுல எந்த நேரமும் நல்லதே பேசுங்க, நல்லதே சொல்லுங்க. இதுக்கு ஒரு கதையே இருக்கு. அது சொல்லணும்னா ரொம்ப பெருசா போகும். சிம்பிளா ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன். இப்ப நம்ம யாரையாவது ஒருத்தரை பார்த்து சௌக்கியமான்னு கேட்கிறோம். ஒரு பேரை வச்சே சொல்லுங்க, ராமனா சௌக்கியமா அப்படின்னு கேட்கிறோன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன சொல்லணும்? சௌக்கியம் அப்படின்னு சொல்லணும், நல்லா இருக்கேன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு எங்காத்தா நான் சௌக்கியமா இருக்கேன், விடாம இருமல், ஜலதோஷம், முதுகுவலி, மூட்டு வலி, தலை சுத்தல், நிக்கவே மாட்டேன்னுது, வியாதி பிடுங்குது, என்னை விட்டு போகுமான்னு நினைக்கவே தோணல, எந்த டாக்டரும் குணப்படுத்தவே முடியாது, முடிவே இதனால தானா அப்படின்றத மாதிரி சொன்னால் அது அப்படியே அங்க நடந்துரும். அதனாலதான் சொல்றது, நாம் சொல்லும் வார்த்தைகள் நல்லதாகவே இருக்கணும். நம்ம கடவுளுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தால் அது அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும் என்று நமக்கு வாழ்த்தும், மேல இருந்து நம்மளை வாழ்த்தி கொண்டே இருக்கும். அதனால இனிமே வீட்டுல சண்டை போடும்போது கூட தேவையில்லாத வார்த்தைகளை அந்த இடத்துல நீங்க சொல்லாதீங்க.
நல்லதே சொல்லுங்க, நல்லதே பேசுங்க. மேல இருக்க தேவதை உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் என்று சொல்வார்கள். அதனால இனிமே வீட்ல நல்லதே பேசுங்க, நல்லதே நடக்கும். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, வியாபாரம் தொடர்பான பணியில லாபங்கள் ஏற்படும். சகோதரர்கள் ஆதரவாக இன்றைய தினம் இருப்பார்கள். ஆரோக்கியம் மேம்படும். பழைய பிரச்சனை மாறுபட்ட விதத்தில் தீர்வு கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வீங்க. சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். மனதளவில் தெளிவு ஏற்படும். இன்றைய நாள் சுகம் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கு. அதிசய மேற்கு திசை அதிசயன் 3வது அதிசயம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்கள் லாபகரமான ஒரு நாளாக இருக்கும். பரணி நட்சத்திரம் ஆரோக்கியம் மேம்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, வியாபாரத்தில் இடமாற்றம் குறித்த சிந்தனைகள்லாம் மேலோங்கும். உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். பயணம் சார்ந்த எண்ணங்கள்லாம் நிறைவேறும். அனுகூலமும் ஏற்படும். இறை சார்ந்த பணிகள்ல ஆர்வங்கள் உண்டாகக்கூடிய ஒரு தன்மை. உங்களுடைய மாறுபட்ட அனுபவம் மனப்பக்குவம் ஏற்படுகின்ற ஒரு நாள். சொந்த பந்தங்களிடம் கலந்து ஆலோசித்து சில முடிவுகளை எடுங்க. உறவினர்கள், வீட்டில் உள்ள உறவினர்களிடம் கலந்து பேசுங்க. அந்த மாதிரி இல்லாதவங்க சொந்த பந்தங்களிடம் கலந்தோ ஆலோசித்து சில முடிவுகளை எடுத்தால் நிம்மதியாக இருக்கும். மன நிம்மதி கிடைக்கும். மனதளவில் ஒரு விதமான திருப்தியும் ஏற்படும். இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த நாளாகவும் அமையும். அதிசய கிழக்கு திசை அதிசயன் 9ஆம் அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்தும். கிருத்திகை நட்சத்திரம் புதிய வாய்ப்புகளை கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரக்க ஆர்வங்கள் உண்டாகக்கூடிய ஒரு தன்மை. மிருகசீரிஷ நட்சத்திரக்க மனதில் ஒரு திருப்தி ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் 7 மணி 21 நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கு. அதன் பின்பு சந்திராசிரமம் விலகி நன்மை நடக்கக்கூடிய ஒரு நாள். அலுவலகத்துல வேகத்தை காட்டாதீங்க. வேகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு தருணமும் ஏற்படும். ஆனா நிதானத்தோடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் சாதகமாக அமையும். மனதளவில் புதுவிதமான தேடல்லாம் பிறக்க ஆன்மீக பணிகள்ல ஆர்வங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை. சகோதரர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். சேமிப்புகள் மூலம் ஆதாயம் அடைவீங்க. உங்களுடைய செயல்பாட்டில புதிய மாற்றங்கள் ஏற்படும். இன்றைய நாள் நட்புகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. அதிசய வடகிழக்கு திசையின் 3ஆம் நட்சத்திரம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை காட்டாதீங்க, விவேகத்தோடு செயல்படுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். திருவாதிரை தேடெல்லாம் பிறக்கும். புனர்பூச நட்சத்திரம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, இன்றைய தினம் சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது. அதனால சிந்தித்து எதையும் செய்யுங்கள். புனர்பூச நட்சத்திரம் சிந்தித்து செய்ய வேண்டியது அவசியம். பிள்ளைகள் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. உங்களோட இருப்பவர்களும் வளைந்து கொடுத்து செல்வது மிகவும் நல்லது. நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்த்திருங்க. குடும்பத்தில் அனுசரித்து செல்லுங்கள். எந்த ஒரு விஷயத்திலும் திருப்தி இல்லாத ஒரு மனோபாவம் இன்னைக்கு ஏற்படும். வியாபாரம் சார்ந்த அலைச்சல்கள்லாம் மேம்படும். இன்னைக்கு சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. விநாயகர் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு இன்னைக்கு போங்க. எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கும். அதிசய தெற்கு திசை அதிசயன் 2ஆம் நட்சத்திரம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். பூசம் நட்சத்திரம் அனுசரித்து செல்லுங்கள். ஆயிலம் நட்சத்திரம் அலைச்சல்கள்லாம் மேம்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள்லாம் கைகூடும். புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். எண்ணிய எண்ணங்கள் செயல்வடியில மாற்றக்கூடிய ஒரு திறன். கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். இன்றைய நாள் அன்பு மேலோங்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிசய கிழக்கு திசை அதிசயன் 3ஆம் நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கைகூடும். பூரம் நட்சத்திரக்கார பிரச்சனைகள்லாம் விலகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நேரம் இன்னைக்கு. அதே மாதிரி நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும். உங்கள் பேச்சுகளுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்க. வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மதிப்புகள் கூடும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திடீர் தன வரவுகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாள். குடும்பத்தில் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீங்க. செயல்பாட்டில் ஒரு வேகம் ஏற்படும். நெருக்கமானவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து
செயல்படக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும். உங்களுடைய குண நலன்களில் சில மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாள். இன்றைய நாள் ஆசைகள் பிறக்கின்ற ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. அதிசய வடகிழக்கு செய்யன் ஒன்றாமின் அரிசி நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை மேலோங்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் இன்னைக்கு கிடைக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இதனால் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, நெருக்கமானவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணம். உறவினர்கள் வழியில புரிதல்லாம் ஏற்படும். பண விஷயத்தில் நாணயத்தோடு செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். நண்பர்கள் வழியில மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கைகூடும். புதிய வாய்ப்புகள் மூலம் சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். கற்பனை துறையில மதிப்பு மரியாதை ஏற்படும். கற்பனை கலைத்துறை இது சார்ந்த விஷயத்தில் இன்னைக்கு தன்னம்பிக்கையோடு எதையும் செய்யுங்கள். இன்றைய நாள் மிகவும் சிறப்பாக இருக்கும். மேம்படக்கூடிய நாளாக இருக்கும். அதிசய வடக்கு திசை அதிசயன் 6 அதிசயம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல், எல்லோரையும் புரிந்து இன்னைக்கு நடக்கின்ற ஒரு தன்மை ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நேரம். விசாகம் நட்சத்திரக்காரர் மதிப்பு மரியாதையெல்லாம் மேம்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே, விருச்சிகராசி நேயர்களுக்கு எதிர்பார்த்த சில வேலைகள்லாம் நல்லா நிறைவேறக்கூடிய ஒரு தருணம். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தடைபட்ட வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க. நெருக்கமான ஒரு சந்திப்புலாம் இன்னைக்கு கிடைக்கும். அதே மாதிரி பழுதடைந்த வண்டி வாகனங்கள்லாம் சீர் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏறும். வீடு மாற்றம் குறித்த சிந்தனை ஏற்படும். வேலை செய்யும் இடத்தில் திருப்தியான சூழல்லாம் இன்னைக்கு அமையும். வியாபாரத்தில் நல்ல மாற்றமான சூழ்நிலை உண்டாகும். இன்றைய நாள் மதிப்பு மரியாதை புகழ் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசய மேற்கு திசையன் 1 அதிர்ஷ்ட நிற சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பெரியோர்களின் சந்திப்பு இன்னைக்கு ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும். கேட்டை நட்சத்திரக்காரர் மாற்றமான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு தைரியமா சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். இதுவரைக்கும் நின்று போய் இருந்து வந்த ஒரு வியாபார, அதாவது நிறைய சரக்குகள்லாம் நின்று போய் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இன்னைக்கு விற்பனை ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு இருக்கு. தன வரவுலாம் திருப்தியாக இருக்கும். சகோதரர்கள் ஆதரவாக உங்களுக்கு செயல்படக்கூடிய ஒரு தருணம். விளையாட்டுத்துறை சார்ந்த விஷயத்துல ஆர்வம் அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் பகுத்தறிந்து செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். திட்டமிட்ட வேலையெல்லாம் நிறைவேறும். இன்றைய நாள் நலம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. எதிர்பாரா தனவரவும் இருக்கும். கணவன் மனைவியிடையே புரிதலும் இருக்கும். அதிசய கிழக்கு திசை அதிசயன் 3 அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் தைரியத்தோடு எதையும் செய்யக்கூடிய ஒரு தன்மை. பூராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்திகரமான ஒரு நாள். உத்திராடும் நட்சத்திரக்காரர் நுட்பங்கள் அறிந்து செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கிடையே மனமிட்டு பேசுவீங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் விலகும். உங்களுடைய தோற்றத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஒரு பொலிவு இன்னைக்கு இருக்கும். தேஜஸ் இன்னைக்கு இருக்கும். வாக்கு வன்மையால் ஆதாயம் ஏற்படும். பொன்பொருள் சேர்க்கை தொடர்பான சிந்தனைகள்லாம் மேம்படும். அதே மாதிரி குழப்பங்கள்லாம் விலகி மன தெளிவு ஏற்படும். இன்றைய நாள் அமைதியோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். அதிசய தென்மேற்கு திசையன் 9 அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடும் நட்சத்திரக்கார பிரச்சனைகள்லாம் விலகும். திருவோணம் நட்சத்திரம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகி நன்மைகள் நடக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, தாழ்வு மனப்பான்மையை விட்டுடுங்க. அந்த மாதிரி தாழ்வு மனப்பான்மையோடு எதை செய்தாலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்காது. அதையெல்லாம் தவிர்த்து இன்றைக்கு செயல்படுங்கள். உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதெல்லாம் ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படுங்கள். முன்கோபத்தை விட்டு கொடுத்துருங்க. அதே மாதிரி விமர்சன பேச்சுகள் ஏற்பட்டு நீங்க உங்கள் மீதான விமர்சனங்கள், மனசுல ஒரு தொழில் சம்பந்தமான புதிய சிந்தனைகள் ஏற்படும்.
இன்றைய நாள் உயர்வு நிறைந்த நாளாகவும் அமையும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5 அதிர்ஷ்ட சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரர்கள் சூழ்நிலையை அறிந்து செயல்படுங்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சிந்தனைகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, ஆடம்பரமான பொருட்கள் மீது ஆர்வங்கள் ஏற்படும். திடீர் பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கும். புதிய நபர்களிடம் பயனற்ற விவாதங்களை தவிர்த்துருங்க. அதே மாதிரி ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க. கால் வலி, கை கால் வலி, எலும்பு சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி இருந்து வந்ததெல்லாம் இப்பொழுது நீங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் உங்களிடம் ஏற்படும். உயர் அதிகாரிகளை விட்டு கொடுத்து செல்லுங்கள். தர்ம காரியத்தில் ஈடுபாடு ஏற்படும். இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 2 அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் உண்டாகக்கூடிய ஒரு நாள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் விவாதங்களை தவிர்க்க வேண்டியது அவசியம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாட்டோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.